போன வீடியோ பதிவில் உங்களுக்கு தேவன், கர்த்தர், ஆண்டவர், கடவுள் இந்த சொல்லுக்கான விளக்கம் என்ன, கடவுள் என்கிற சொல்லும் உண்மையான அந்த ஒரே கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு ஆழமான தமிழ் சொல்லாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே கடவுள் என்கிற சொல்லுதான் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சமஸ்கிருத மொழியிலே இருக்கிற கர்த்தர், தேவன் என்கிற சொல்லை எப்படி மொழிபெயர்த்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத குறித்து நான் விளக்கமாக கொடுத்திருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவு செய்து அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோக்குள்ள ஒரு சகோதரன் நம்மிடத்துல சொன்ன கேள்வி என்னன்னா, கடவுளின் பெயரிலே பேய் ஓடாது பிரதர், இயேசுவின் பெயரில தான் பேய் ஓடும். இயேசு அந்த உச்சரிப்பிலே பேய் ஓடும் என்பதாக நிறைய நபர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தை அவர்கள் ஆராய்வது இல்லை, சுற்றியுள்ள சில விஷயங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஆனா நான் ஏற்கனவே சொன்னபடி நாளுக்கு நாள் நாம் கடவுளை அறியக்கூடிய அறிவிலே வேதாகமத்தை குறித்ததான அறிவிலும் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்து பெருக வேண்டும். எதுக்காக இந்த வீடியோவை நான் போறேன் அப்படின்னா, உங்களுடைய அந்த விஷன், அந்த பார்வை பார்த்தீங்கன்னா பைபிளை பார்க்கக்கூடிய பார்வை, கடவுளை குறித்ததான அந்த பார்வையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தூண்டுகோலுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இயேசுவின் பெயரை தமிழர்களாகிய நாம் உச்சரிக்கிறோம். நிச்சயமாக இயேசு என்கிற பெயரிலே வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்திலே அற்புதங்கள் நடக்கிறது உண்மைதான், பேய்கள் ஓடுவதெல்லாம் உண்மைதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கும் கடவுள் அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் பெயரிலே வல்லமை இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த இயேசுவின் பெயரை பயன்படுத்தி சில கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் ஏமாத்துற விஷயத்தை நாம் அதைத்தான் மறுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எதை எதிர்க்கிறேன் என்றால், பல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் வந்து இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தங்களை கோடீஸ்வரர்களாக மாற்றிக்கொண்டு தாங்களிடத்திலே வல்லமை இருக்கிறதாக, தாங்கள் அற்புதம் செய்வதாக சில நபர்களை அதுக்கு செட்டப் பண்ணி கொண்டு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்துறாங்க. உண்மையான அற்புதங்களா என்று நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அது உண்மையான அற்புதங்கள் இல்லை. உண்மையாகவே ஒரு சொல்லுவது தீர்க்க தரிசனமா என்று நாம் நுட்பமாக பார்க்கும்போது அவர்கள் அறிவிப்பது தீர்க்க தரிசனங்கள் அல்ல. தீர்க்க தரிசனம் மாதிரி மக்களுக்கு சொல்லி மக்களை வஞ்சிக்கிறாங்க. அற்புதம் மாதிரி மக்களுக்கு காண்பித்து குரலி வித்தை மாய வித்தை பண்றவங்க கூட பரவாயில்ல போல அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருது. தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி சொல்றாங்க, கோடாங்கிக்காரன் கூட பரவாயில்ல போல, அவன் சொல்றது கூட ஓரளவுக்கு நடக்குது, இவங்க சொல்றது ஃபுல்லா நடக்க மாட்டேங்குது. 100 தீர்க்க தரிசனத்தை அடிச்சு விட்டு ஏதோ ஒன்று அவங்க சொன்ன விஷயம் இதற்கு ஒப்பாக சாயலாக ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் உடனே நான் சொன்னது நடந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு தான் கிளைம் பண்றாங்க ஒழிய, 100 சொன்னியப்பா உட்காந்துக்கிட்டு வருஷத்துல முதல் நாள்ல ஒண்ணுமே நடக்கலையாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர்களால் பதில் சொல்ல முடியல. ஆங்காங்கே நியூஸ் பேப்பர்ல நடக்கிற விஷயத்தை அல்லது ஒவ்வொருவரிடமும் இயல்பாக நடக்கிற சில பேரழிவுகளையும் சில விஷயங்களையும் தீர்க்க தரிசனம் என்பதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் ஒழிய, கடவுள் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை இருக்கிறது, அவருடைய நாமத்தின் பேரில் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கத்தான் செய்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அந்த இயேசுங்கிற சொல்லுல தான் வல்லமை இருக்குதுங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நல்ல கவனிங்க, அதுவும் மொழிபெயர்ப்பில தான் இயேசு என்கிற சொல் வருகிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க. உச்சரிப்பிலே அற்புதங்கள் அல்லையா, நபர்ல தான் அற்புதம் இருக்குது. நான் சொல்ற விஷயத்தை விடயத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும். உச்சரிப்பிலே வல்லமை இல்லை, நபரிலே தான் வல்லமை இருக்கிறது. நீங்க வேதாகமத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய ஒரு 7 பேர் என்ன செய்வாங்கன்னா, மந்திரவாதிகள், அவங்க மாய வித்தைக்காரர்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஒரு பேயை விரட்டுறாங்க. எப்படி விரட்டுறாங்க? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு அந்த பேரை, இயேசுங்கிற நாமத்தை உச்சரித்து அந்த அசுத்தாவியை விரட்ட முயற்சி செய்யும் போது அந்த அசுத்தாவி என்ன செஞ்சுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 7 பேரையும், அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தின அந்த 7 பேரையும் நிர்வாணமாக்கி காயப்படுத்தி விரட்டி விட்டுச்சு அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப இயேசு என்கிற பேரை சொல்வதால் அற்புதம் நடந்துடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த இயேசு என்கிற நாமத்தை யார் பயன்படுத்துகிறார் அதுல முக்கியம் இருக்குது. உண்மையாகவே ஒரு இடத்துல அற்புதம் நடக்குதுன்னா அது தேவன் தான் செய்யறாரே ஒழிய வெறும் பெயரை உச்சரிப்பதால் நடக்கிறது அற்புதம் கிடையாது. அந்த பெயரை சொல்லும் போது கடவுள் வந்துதான் அற்புதங்களை செய்கிறார், கடவுள் வந்துதான் பேயை விரட்டுகிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசு வந்துதான் பேயை விரட்டுகிறார் அப்படிங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சும்மா மந்திர உச்சாடனம் போல இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினால் எல்லாம் கிட்டிவிடும் என்று போதிக்கிறது ஒரு மடமையான உபதேசம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு என்கிற அந்த உச்சரிப்பிலே வல்லமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இயேசு என்கிற நாமம் என்று வேதாகமம் எப்படி அதை சுட்டி காட்டுதுன்னா, அவருக்குள் வல்லமை இருக்கிறது. அவர் பெயரை நாம் பயன்படுத்தும் போது அவர் அற்புதங்கள் செய்கிறார். அப்ப தவறான ஒரு நபர்கள் அந்த பெயரை மிஸ்யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக அற்புதங்கள் நடக்காது. அதை தாண்டி அப்படி பயன்படுத்துவதை தேவன்
அசிங்கப்படுத்தி விடுவார், அவர்கள் நிர்வாணப்படுத்தி ஓடவிட்டு விடுவார் என்பது உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கும் நிறைய இந்த மாதிரி கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசுவின் நாமத்தை இன்னைக்கு தவறாக பயன்படுத்தி என்கிட்ட வல்லம் இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, மக்களை ஏமாத்துறவங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்டவங்களுடைய முகத்துறையெல்லாம் தேவன் இன்னைக்கு கிழிச்சுக்கிட்டு தான் வர்றாரு. ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்களா தேவன் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் பலர் போயிட்டாங்க. இன்னைக்கு ஏன் இந்த இயேசுவின் நாமத்தை, பரிசுத்தமான தெய்வத்தினுடைய பெயரை அவர்கள் அவகீர்த்தி உண்டாக்கும்படியாக தேவையில்லாமல் பயன்படுத்துகிறபடினால தங்களுடைய சுய லாபத்துக்கு, தங்களை பணக்காரர்களாக, தங்களை கொழுக்க பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறதுனால அன்னைக்கு எப்படி அந்த அசுத்தாவி அந்த தவறாக பயன்படுத்துவர்களை கிழித்து ஓட விட்டதோ, இன்னைக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாதாவிகள் என்ன செய்து அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓட விடுகிறது என்பது உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா தமிழ் மொழியில நம்ம இயேசுங்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே நீங்க ஆங்கில மொழி வேதாகமத்தை எடுத்து பாருங்க, இயேசுனா இருக்குதுங்க, அங்க ஜீசஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஒவ்வொரு மொழியிலையுமே பாத்தீங்கன்னா இந்த இயேசுங்கிற அந்த உச்சரிப்பின் தொனி மொழிக்கேற்ப, மரபுக்கு ஏற்ப அது மாறுபடுகிறதா இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறீங்க. முதலாவது பாருங்க, நான் சில மொழிகளிலே இயேசு என்கிற பெயர் எந்தெந்த நாட்டில எல்லாம் எப்படி உபயோகப்படுத்துறாங்க, அவங்க பைபிள்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. தமிழ் மொழிபெயர்ப்புல, நம்ம தமிழ் மொழியில இயேசு அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதாவது இயேசு என்கிற அந்த நபர், எந்த நபர்? நமக்காக, மனு குலத்தினுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மாண்டார் அல்லவா ஒருவர், அவருக்கு மொழிபெயர்ப்பின் வடிவத்திலே பாத்தீங்கன்னா நம்ம வேதாகமத்துல இயேசுன்னு பெயர் இருக்குது. ஆனா உண்மையிலேயே இயேசு வாழ்ந்த அந்த இடம் என்ன, அவர் பேசிய மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழியில, எபிரேய மொழி வேதாகமத்துல உண்மையாகவே அன்றைக்கு அவர்களெல்லாம் அழைத்த அந்த உச்சரிப்பின் தொனி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெஷுவா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூட இருந்த எல்லா சீஷர்களும் அல்லது அன்றைக்கு இருந்த மக்கள் பூரா நம்ம இன்னைக்கு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எபிரேய மொழியில அன்னைக்கு வாழ்ந்த காலகட்டத்துல உண்மையிலேயே அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேருன்னு கேட்டீங்கன்னா ஜெஷுவா. ஜெஷுவா என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். அதைத்தான் ஆங்கிலத்துல நீங்க வரும்போது ஜீசஸ் அப்படின்னு அவங்க பைபிள்ல இருக்குது. வெளிநாட்டவர்கள் எல்லாம், ஆங்கிலேயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் அப்படிங்கிற பேர்ல தான் பேய் ஓடுது. நல்லா கவனிங்க, எபிரேய மொழியில அன்னைக்கு பவுல், பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் எந்த உச்சரிப்பை பயன்படுத்தி பேய் விரட்டி இருக்கிறாங்க, அற்புதம் நடந்துச்சு, பிறவியிலேயே சப்பானியை பேதுருவும் யோவானும் எழுந்து நடன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, எப்படி உச்சரிச்சிருக்காங்க? ஜெஷுவா என்கிற நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்ன போதுதான் அங்கே அற்புதம் நடந்துச்சு. வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயம் படித்தவர்கள் எந்த உச்சரிப்பை பயன்படுத்தி அங்கே அற்புதம் செய்கிறார்கள்? ஜீசஸ் என்கிற நாமத்திலே சொல்லி பேசும்போது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல இந்த இயேசுங்கிற பதத்துக்கு ஐயேசூஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் கிரேக்கத்துல மொழிபெயர்ப்பா இருக்குது. இதே லத்தீன்ல ஐசூஸ் அப்படின்னு அவங்களுடைய மொழிக்கேற்ப இயேசுவின் பெயரை வச்சிருக்கிறாங்க. அரபுல பாத்தீங்கன்னா இயேசுன்னு நம்ம தமிழ்ல பயன்படுத்தினாலும் அரபு பைபிள்ல ஈஷா அப்படிங்கிறது அவங்களுடைய பைபிள்ல இருக்குது. ஹிந்தியில ஈஷி அப்படின்னு இருக்குது. ஹிந்தி பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுன்னு இருக்காது, ஜீசஸ்ன்னு இருக்காது, ஜெஷுவான்னு இருக்காது. அவங்களுடைய வேதாகமத்துல அவங்களுடைய மொழிக்கேற்ப, மரபுக்கேற்ப அதே நபருக்கு பேர் எப்படி வந்திருக்குன்னா, உச்சரிப்பு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஈஷி என்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரஷ்யத்துல ஈசியூஸ் என்றும், சீனத்துல இசு அப்படி என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க மொழிக்கேற்ப உச்சரிப்பு மாறுபடுது. அந்த உச்சரிப்பை பயன்படுத்தி தான் அவங்க நாட்டுல அற்புதங்கள் செய்யறாங்க, அடையாளங்கள் செய்யறாங்க, பேயை விரட்டுறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம பயன்படுத்துற உச்சரிப்பில தான் வல்லமை இருக்குதுங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கட்டி வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. உச்சரிப்பு பல மொழிகளில மாறுபடுங்க. ஒரிஜினல் நம்ம பைபிள் எதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு, நீங்க வேதாகமத்தை திறந்து நீங்க இந்த முன் பக்கம் நீங்க வாசிங்கனாலே, இந்த முகப்புல வாசிக்கும் போதே என்ன எழுதியிருக்கு பாருங்க, எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷைகள் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு எழுதியிருக்குது. உண்மையிலேயே எபிரேயு கிரேக்கு பாஷையில இயேசுனா இருக்குதாங்க, அங்க ஜெஷுவா அப்படின்னு இருக்கும். அந்த ஜெஷுவாங்கிற சொல்லத்தான் ஆங்கிலத்துல நீங்க வரும்பொழுது ஜீசஸ் இருக்குது. அந்த ஜீசஸ்ங்கிற வார்த்தை தான் அரபுல வரும்போது ஈசா அப்படின்னு இருக்குது. ஈசானா நம்ம ஈசாவை நினைச்சுக்கிறாங்க, ஈசா மையம் கிடையாது. இயேசுக்கு பேர் தான் ஈசா அப்படின்னு அவங்க மொழிக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பயன்படுத்துற ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். சேர் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல,
இப்ப நம்ம தமிழ்ல என்ன சொல்லலாம் அதுக்குன்னா இருக்கைன்னு சொல்லுவோம். ஒருவேளை அது 4 கால் இருந்துச்சுன்னா நாற்காலி என்றோ, 3 கால் இருந்துச்சுன்னா முக்காலி என்றோ சொல்லுவோம். ஆனா அதுக்கு பேர் வந்து இருக்கை. சமஸ்கிருத மொழியில நீங்க பாத்தீங்கன்னா சிம்மாசனம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் வார்த்தையா இருக்காது இல்ல. புரிதலுக்காக உங்களுக்கு சொல்ல வர்றேன். அப்ப மொழிக்கேற்ப ஒரு பொருளுக்கு பெயர்கள் மாறுபடுகிறது. அதே போல மொழிக்கேற்ப ஒருவருடைய பெயர் உச்சரிப்பு மாறுபடும். இப்ப என் பேரு ஆங்கிலத்துல டேனியல் அப்படின்னு வந்தாலும் உண்மையிலேயே அதனுடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா டானியேல் அப்படின்னு வருது. டானியேல் அப்படிங்கிறது தான் நம்ம டேனியல் அப்படின்னு மாத்துறோம். இப்படி வெவ்வேறு மொழிகள்ல இந்த உச்சரிப்பினுடைய ஓசை என்ன செய்யும்? மாறுபடும். ஆனா பொருள் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னேன் எபிரேயத்துல எப்படி இருக்குது, கிரேக்கத்துல எப்படி இருக்குது, அரேமியத்துல எப்படி இருக்குது, அரபுல எப்படி இருக்குது, இப்படி பல மொழிகள்ல உச்சரிப்பு பல விதங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற அந்த உச்சரிப்பு ஓசை மாறுபட்டாலும் நபர் ஒருவரே. எல்லா இடத்துலயும் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சகர், காப்பாற்றுகிறவர் என்கிறதை தான் ஒருவர் ஜெசுவா என்றும், ஒருவர் ஜீசஸ் என்றும், ஒருவர் ஈசா என்றும், ஒருவர் இயேசு என்றும், ஒருவர் ஈஷு என்றும் மொழிபெயர்த்திருக்கிறாங்களே ஒழிய நபர் ஒருத்தர் தான். அப்ப நான் கடவுள்னு சொல்றேன், தேவன்னு சொல்றேன், கர்த்தர்னு சொல்றேன், ஆண்டவர்னு சொல்லும்போது நான் அந்த ஒரு நபரை வைத்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழிய இன்னொரு ஒரு நபரை குறித்து நான் பேசல. அப்ப பேசும்போது கடவுள்னு சொல்லும் பொழுது நான் எந்த நபரை கடவுள்னு உச்சரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நமக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் போக்கி நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த தெய்வனைத்தான் நாம் கடவுள் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் மொழிகளுக்கு ஏற்ப மாறுபடும் என்கிற அந்த புரிதலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு டீட்டெயிலா சில விஷயங்களை சொல்லிட்டு வர்றேன். இந்த புரிதலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து பெறுகிறதுக்கு அறிவார்ந்து நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த புரிதல் உங்களுக்கு அவசியம். இதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிறாதீங்க. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, பல இடங்களில நான் ஏற்கனவே பழைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். எல்ஷடா என்றோ, எல்லோஹிம் என்றோ, யெகோவா என்றோ குறிப்பிடப்பட்ட எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல தேவன் என்றும், கர்த்தர் என்றும், ஆண்டவர் என்றும் அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே எபிரேய மொழியில பாருங்களேன், ரொம்ப அற்புதமா சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு அருமையாக அந்த மூல மொழியிலிருந்து நாம் பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. பிதாவாகிய தேவனுக்கு பாத்தீங்கன்னா தியோஸ் என்கிற வார்த்தை தான் உண்மையாகவே எபிரேய பைபிள்ல பயன்படுத்தக்கூடிய சொல். ஆனா அதே இது நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தும் போது குரியோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். பிதாவாகிய தேவனுக்கு தியோஸ் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு குரியோஸ் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் என்னன்னா கர்த்தர் என்கிற பொதுவான சொல்லுதான். நீங்க வரும்பொழுது கர்த்தர் என்கிற அந்த பொதுவான சொல்லுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் பல இடங்களிலே கர்த்தர் 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 என்றே இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் என்கிற அந்த பதத்தினுடைய விளக்கம் என்ன? காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். அந்த அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் பிதாவாகிய தேவனையும் பல இடங்களிலே கர்த்தர் என்று சொல்லும். நீங்க குழம்பிக்கிறாதீங்க, ஏற்கனவே திருத்துவத்தை பத்தி நான் விளக்கியிருப்பேன். பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப குமாரன் மூலியமாக தான் காண முடியாத பிதாவாகிய தேவனை மனித குலம் புரிந்து கொள்ளும்படி கடவுள் செஞ்சார். 2 பேரும் ஒரே தன்மை உள்ளவர்கள், சமமானவர்கள். ஆனாலும் 2 பேரும் ஆழ்தன்மையிலே வேறுபட்டவர்களாக வேதாகமும் அப்படி காண்பிக்கிறது என்கிற சத்தியத்தை நான் பல வீடியோக்குள்ள வெளிப்படுத்தி இருக்கிறேன். மேலதிகமா நீங்க சில மனிதர்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா பைபிள்ல கர்த்தா அப்படிங்கிற பேர் குறிக்கப்பட்டிருக்கும். எந்த அடிப்படையில? காப்பாத்துறவங்க, ரட்சிக்கிறவங்க என்கிற அடிப்படையில அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க ஆதியாகமம் 45ல நீங்க எடுத்து வாசிங்கன்னா யோசேப்பை குறித்து ஆண்டவர் கர்த்தனாக அவனை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். யாரை குறிச்சு? யோசேப்பும் கர்த்தனா இருக்கிறாராம். அப்ப கர்த்தன்கிற பதம் ஏன் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா எகிப்து தேசம் முழுக்கதும் சுற்றி உள்ள அநேக பட்டணங்களிலே அன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு யோசேப்பின் மூலியமாக உலகமெங்கிலும் இருக்கிற மக்கள் அங்கே வந்து தானியத்தை வாங்கி கொண்டு அவர்கள் உயிரோடு காக்கப்படும்படி கர்த்தர் செய்தார். அப்ப யோசேப்பின் மூலியமாக அன்றைக்கு இருந்த உலக ஜனங்களை காப்பாற்றினபடினால் ஆண்டவர் யோசேப்பை அந்த ஜனங்களுக்கு கர்த்தனாக வைத்தேன் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப கர்த்தருங்கிற பதம் எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்த அர்த்தத்தின் அடிப்படையில பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதனாலதான் இப்படி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றும் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சோ இதுல நீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்களை குழப்புவதற்காக அல்ல, நீங்கள் கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரியான ஒரு விளக்க வீடியோக்களை, ஆராய்ச்சி பூர்வமான வீடியோக்களை, மொழி அறிவு சார்ந்த வீடியோக்களை இந்த அடிப்படையிலும் நம் வேதாகமத்தை பார்த்து நாம் ஒரு பரிபூரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கிறேன். ஒரு சிலருக்கு இது புரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு புரியாம கூட இருக்கலாம்.
புரியாதவங்க தொடர்ந்து ஒரு 4 டைம் கேளுங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.